கோட்புலி நாயனார். யார் அந்த கோட்புலி நாயனார்? அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன். திருத்தொண்டத் தொகை. கோட்புலி நாயனார் பெயர் கோட்புலி நாயனார். குலம் தேவேந்திரகுல வேளாளர் குலம். பூசை நாள் ஆடிக்கேட்டை. அவதாரத்தலம் திருநாட்டியாத்தான்குடி. முக்தித்தலம் திருநாட்டியாத்தான்குடி. கோட்புலி நாயனார். யார் இந்த கோட்புலி நாயனார்? சோழ நாட்டின் நாட்டியாத்தான்குடி என்ற ஊரில் பிறந்தவர் ஆவார். கோட்புலியார் சோழ மன்னனின் படைத்தலைவராக பணியாற்றியவர் ஆவார். ஒரு புலி தன் இரையை தாக்குவது போல போர்க்களத்தில் வீரத்தை காட்டியதால் இவருக்கு கோட்புலி என்ற சிறப்பு பெயர் அமைந்தது. வீரத்தில் சிறந்து விளங்கிய அதே வேளையில் எம்பெருமான் சிவபெருமான் மீது எல்லையற்ற பக்தி கொண்டிருந்தார். தான் ஈட்டிய செல்வத்தை கொண்டு சிவபெருமான் ஆலயத்திற்கு திருப்பணிகள் செய்வதையும் அடியார்களுக்கு உணவளிப்பதையும் கடமையாக கொண்டிருந்தார். ஒரு முறை பெரிய அளவில் நெல்லை சேமித்து மலைபோல் குவித்து வைத்திருந்தார். இது சிவபெருமானுக்கு உரியதாகும், அடியார்களுக்கு அமுது படைக்க வேண்டியது என்பதில் உறுதியாக இருந்தார். மன்னனின் அழைப்பை ஏற்று போருக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது தன் உறவினர்களை அழைத்து, நான் திரும்பி வரும் வரை இந்த நெற்குவியலில் இருந்து ஒரு பருக்கை கூட யாரும் சொந்த பயன்பாட்டிற்கு எடுக்கக்கூடாது. இது சிவபெருமானின் சொத்து. இதை மீறுவது சிவ துரோகம் என்று எச்சரித்து சென்றார். நாயனார் போருக்கு சென்றிருந்த சமயம் அவரது உறவினர்கள் அடியார் வழிபாட்டிற்காக சேமித்து வைத்திருந்த நெல்லை தாராளமாக எடுத்து செலவு செய்தனர். காரணம், இங்கே பஞ்சம், பசி, பட்டினி என்று ருத்ர தாண்டவமாடியது. ஊர் திரும்பிய நாயனார் நடந்ததை அறிந்தார். இறைவனின் சொத்தில் கை வைத்த உறவினர்கள் மீது கடும் சினம் கொண்டார். சிவ துரோகம் இழைத்தவருக்கு மன்னிப்பே கிடையாது என்று முடிவு செய்தார். தன் வாளை உருவினார். தந்தை, தாய், மனைவி, உறவினர்கள் என அந்த தவறுக்கு துணையாக இருந்த சுற்றத்தார் அனைவரையும் தண்டித்தார். நாயனாரின் ஈடு இணையற்ற பக்தியையும் சிவ துரோகத்தை இழைத்தவர்கள் தன் உறவினர்களாக இருந்தாலும் தர்மத்தின் தண்டிக்க தயங்காத உறுதியையும் கண்டு கொண்டு சிவபெருமான் நந்தி மீது நேரில் தோன்றி காட்சியளித்தார். நாயனாரால் தண்டிக்கப்பட்ட அனைவரும் பாவங்கள் நீங்கி முக்தி பெற்று சிவபுரியை அடைந்தனர். கோட்புலி நாயனாரையும் இறைவன் தன்னுடனேயே அழைத்து கொண்டார். கோட்புலி நாயனார் குரு பூஜை ஜூலை 25 முடிந்து நன்றாக சிறப்பாக முடிவடைந்தது. ஆகையால் இந்த கோட்புலி நாயனார் எவ்வளவு சிறப்பாக தன்னுடைய காலத்தில் வாழ்ந்தார் என்பதற்கு இந்த கோட்புலி நாயனாரே சாட்சி என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.